துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ உடைப்போம் அப்படின்னு சொல்ல. அதான் என் வேலை. உன் வேலை என்ன? ஆசீர்வதிக்கிறது. நல்லாரு. அதான் ஊழியக்காரன் வேலை. ஊழியக்காரன் வேலை என்ன? மைக்கு கிடைச்சிட்டு மேடை கிடைச்சிட்டு திட்டுறதா? என் வேலை என்ன? துதிக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி. என் வேலை என்ன? வீட்டில் என்ன செய்ய போறீங்க இனிமே? சொல்லுங்க வாயை திறந்து. துதிக்கிறது. மிதிக்கிறது யாரோட வேலை? அது ஆண்டவருடைய வேலை. மிதிக்கிறது யாரோட வேலை? அட சொல்லுங்க வாயை திறந்து. கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய வேலை. துதியோட பவர் உங்களுக்கு தெரியாது. ஒருவரோடு ஒருவர் எழுந்தார்கள். பைபிள் சொல்லுது 20:24. சாம கூட்டடையில் அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். பிரேதங்களாய் கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. எப்படி ஆயிடுச்சு சொல்லுங்க? உனக்குள்ள இருக்கிற ஜீவன் அவர்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை விழுங்கி போட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மோசே ஒரு கோலை எடுத்துட்டு போனாரு. எங்க போனாரு? எகிப்துக்கு போனாரு. பார்வோனை பார்க்க போனாரு. அங்கே மோசே கோலை கீழே போடும் போது அது என்னவா மாறுது? சர்ப்பமா மாறுது. உடனே எகிப்து ராஜா சொல்றான், நீ போட்டா மட்டும்தான் சர்ப்பமா மாறுமா? நானும் போடுறேன் பாரு. மந்திரவாதிகளை அழைச்சு அவன் போட்டான். அவனோட சர்ப்பமா என்ன செஞ்சு நடந்தது? என்ன? மோசேயினுடைய சர்ப்பம் பார்வோனுடைய சர்ப்பங்களை விழுங்கி போட்டது. இப்ப சொல்லு வாயை திறந்து. எதிரியின் ஜீவனை கிறிஸ்துவின் ஜீவன் விழுங்க போகிறது. கையை தட்டி ஆமென் சொல்லி. மந்திர வல்லமைய கிறிஸ்துவின் வல்லமை மேற்கொள்ள போது. எடுத்துக்கிறியா? எடுத்துக்கிறியா? மந்திர வல்லமைய கிறிஸ்துவின் வல்லமை மேற்கொள்ள போது நீ துதிக்க 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 துதிக்க. உன்னை பின்தொடர்ந்த சத்துருக்கள் பிரேதங்களாய் மாற்றப்பட போகிறார்கள். நீ பாப்ப இதுவரைக்கும் உயிரோட தானே? ஆமா, நீ துதிக்காத வரைக்கும் உயிரோட இருக்கும். நீ துதிச்சு பாரு, அது செத்து போகும். கையை தட்டி தீர்க்கதரிசனம் எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோ. அங்க என்ன ஜீவனோட? கடன் ஜீவனா இருக்கும், வியாதி ஜீவனா இருக்கும். ஐயோ சொப்பனத்துல துரத்துதே. நீ துதிக்க ஆரம்பி. வாயை திறந்த தெய்வத்தை உயர்த்த ஆரம்பி. மற்றவருக்கு முன்பாக தெய்வத்தை கனப்படுத்த கற்றுகள். உன்னை நெருங்கி வருகிற சத்துரு பிரேதமாய் கீழே விழுந்து கிடப்பதை நீ காண்பாய். அப்படின்னு சொல்லுங்களேன். அது எதுவா இருக்கட்டுங்க, எதுவா இருக்கட்டும். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் ஜீவனால் அவை இந்த மாதம் விழுங்கப்படும். விழுங்கப்படும் விழுங்கப்படும் விழுங்கப்படும். ஜீவன் மரணத்தை விழுங்கும். ஜீவன் மரணத்தை எடுத்து போடும். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. நீ கிளைய வெட்டி போடு. உள்ள கசந்த தண்ணீர் மதுரமாய் மாறும். இந்த மாசம் ஏசவா செய்ய போறாரு. ஏசவா சத்தம் கேட்டு பேசுறேன். செய்ய போறார். விழுங்கப்பட வேண்டியவர்கள் விழுங்கப்படும். வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் எந்த தீமை ஜீவனோடு இருந்ததோ அந்த தீமை மரித்து போயிருப்பதை நீ காண்பாய். மரணம் உனக்கு இல்ல, ஜீவன் உனக்கு. மரணம் சத்ருவுக்கு. கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜீவன் மரணத்தை விழுங்க போகிறது. நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு 6 குடும்பங்கள் இருக்கிறீங்க. 6 குடும்பத்துக்குள்ள கர்த்தர் பகிரங்கமா பண்ண போறாரு. அந்த மரணம் தப்ப முடியாது. மரண ஆவி தப்ப முடியாது. நூதன ஆவி தப்ப முடியாது. நூதன கிரியைகள் தப்ப முடியாது. ஜீவன் மரணத்தை வெல்லும். ஜீவன் மரணத்தை வெல்லும். ஐஸ்வர்யம் கடனை விழுங்கும். சுகம் பலவீனத்தை விழுங்கும். பலவானாய் இருக்கிற நீ பலவீனங்களை விழுங்குவாய். இது ஊழியக்காரனின் சுதந்திரம். ஆமென் சொல்லுங்க. நடக்கும்னு சொல்லு. நடக்கும்னு சொல்லு. நடக்கும். ஜீவன் வலுப்பெறுகிறது. ஜீவன் நல்ல பலம் பெறுகிறது. நீ வீட்டுக்கு போவ. நீ பாப்ப நீ எதை தொடுகிறாயோ அந்த இடத்துல ஒரு ஜீவன் இறங்கி வரும். இவங்க துதிச்சாங்க. இப்ப பார்த்தா எல்லாம் செத்து போய் கிடக்கு. யாரு? எவெல்லாம் மிரட்டினானோ ஐவகை கூட்டம், ஐவகை காரியங்கள். 5 காயங்களால் நீ ஜெயிக்க போகிறாய். 5 காயங்களால் நீ ஜெயிக்க போகிறாய். ஆமா, எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு சொல்லுங்க ஆதரவாயிருப்பார்.
தைரியப்படுத்திக்குவோம். நீ உன் இருதயத்தை நீ தைரியப்படுத்தி வீட்டுக்கு போ. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போயிடுவான். 7 வழியாய் ஓடி போயிடுவான். ஜீவன் மரணத்தை விழுங்குகிறது. நான் பார்க்கிறேன். ஆமா, ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவன் மரணத்தை விழுங்குகிறது. மரணத்தை ஜீவன் விழுங்குகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, 2024க்கான ஆரம்பத்தில் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுகிறது. ஒரு பெரிய மீன் சின்ன மீன்களை விழுங்கி அவைகளை பரிசுத்தமாய் கக்கும் என்று சொன்னனே, அது இந்த 5வது மாதம் நடக்கும்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. புதிய ஆத்துமாக்களாய் நீங்கள் மாறுவீர்கள். புதிய ஜீவனுடையவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் அழகுள்ளவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் அந்தஸ்துள்ளவர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் மேன்மை உடையவர்களாய் மாறுவீர்கள். ஜீவன் மரணத்தை கொல்லும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் பார்க்கிறேன், ஒரு பெருவெள்ளம் வரப்போகிறது. காட்டு மரங்களையும் முள் புதர்களையும் அது அடித்து கொண்டு போய் சமுத்திரத்திலே தள்ளுகிறது. கர்த்தர் அதற்கான வாசல்களை திறந்து கொடுக்கிறார். இந்த மாதம் நடைபெற போகிறது. ஜீவ தண்ணீர் உன் வீட்டுக்குள் பிரவாகித்து வரும்பொழுது, தேவ அபிஷேகம் உன் வீட்டுக்குள் பிரவாகித்து வரும்பொழுது, தேவ மகிமை வீட்டுக்குள் பிரவாகித்து வரும்பொழுது, உனக்குள் இருக்கிற காட்டு பூச்சிகள், காட்டு முட்கள், காஞ்சோரி செடிகள், முட்செடிகள், சபிக்கப்பட்ட ஆவி, சபிக்கப்பட்ட கிரியை, இவைகள் அடித்து நரகத்தில் தள்ளப்பட போகிறது. கர்த்தர் இதை செய்வார். வாயில துதிய வையே, ஆண்டவரை புகழ்ந்து பாட ஆரம்பி. இதெல்லாம் நடக்கும் இந்த மாசம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரேதங்களாய் தரையிலே கிடந்தார்கள். நீ பார்க்கிற எகிப்தியனை நீ காண மாட்டாய். நீ இதுவரை பார்க்கிற எகிப்தியனை நீ காண மாட்டாய். உனக்கு எதிராக நின்ற ஆமான் முக்காடிட்டுக் கொள்கிறான். உனக்கு முன்பாக நின்ற ஆமான் முக்காடிட்டு தான் தாழ்ந்து போவதை உணர்ந்து தன் வீட்டுக்கு அவன் போகிறான். இதை நோக்கி தூக்கு மரத்தை நோக்கி போகிறான். நீயோ வென்றால் முருகதாய் சிங்காசனத்தை நோக்கி நீ பிரயாணம் பண்ணுகிறாய். கையை தட்டி, இதை கர்த்தர் செய்வார் மகளே, இதை கர்த்தர் செய்வார் மகனே. நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. ஹல்லேலூயா. ஏசப்பா சொல்றதை நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஜீசஸ். தண்ணீர் கலக்கப்படும். தண்ணீர் எப்போது கலக்கப்படும்? ஐயோ, இந்த தண்ணீருக்குள்ள இறங்க நான் சுகமாவே சொன்னேன். 38 வருஷம் வியாதியஸ்தனை போல இருக்கிற உங்களை தேடி இயேசு இப்பொழுது வருகிறார். நீ எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ. நீ ஜீவனுடையவனாய் வீட்டுக்கு போகிறாய். நீ பலனுடையவனாய் வீட்டுக்கு போகிறாய். நீ செல்வாக்குடையவனாய் வீட்டுக்கு போகிறாய். நீ பரிசுத்தமான பலத்தோடு நீ வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாய். கர்த்தர் இதை செய்கிற உன் வாழ்க்கையில. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு என்ன சொல்லணும் தெரியாம உட்கார்ந்து இருக்கிற, கையை தட்டி ஆமென் சொல்லு. உன் அறியாமலே உன் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியே ஓடுது. உன் எல்லையில் இருக்கிற ஆவி வெளியே ஓடுது. உன் வீட்டுக்குள்ள கிரியை செய்கிற பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படுகிறது. அந்த அஸ்திரோத் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. நடக்குது. நான் பார்க்கிறேன் பெருவெள்ளம் காட்டாற்று வெள்ளத்தை போல ஆவியானவர் உனக்கு முன்பாக வருகிறார். ஆவியானவர் உன்னோடு கூட வருகிறார். இந்த அலைக்கு முன்பாக, இந்த பெருவெள்ளத்துக்கு முன்பாக ஒரு அந்நிய சக்தியாலையும் நிற்க முடியாது. உன் வழிகளை செவையாக்குகிறார். உன் பாதைகளை சுத்தப்படுத்துகிறார். உன் வாய்க்கால்களை கர்த்தர் தம்முடைய நல்ல தண்ணீரால் நிரப்புகிறார். இந்த மாதம் தெய்வம் சொல்றது அப்படியே சொல்லிட்டு இருக்கிறேன். Thank you Lord. Hallelujah. Hallelujah. வாயை திறந்து இயேசுவை துதிங்க. ஆமா. என்ன நடக்கும் தெரியுமா? 2025ல யாரெல்லாம் எதிர்த்து நின்னான் அவனுடைய பொருள்களை நீங்கள் கொள்ளையிட போகிறீர்கள். அவனுடைய பொருள்களை நீ கொள்ளையிட போகிறாய். அவனுடைய பொருள்கள் உன்வசமாய் திருப்பப்பட போகிறது. அங்கே அதுதான் நடந்தது. துன்மார்க்கனுடைய ஆசையெல்லாம் கர்த்தர் நீதிமானுக்காக வைக்கிறார். நகலே நினைக்காத, ஐயோ நான் வெட்கப்பட்டுருவேன், தேசத்தை வந்திருந்தனால நான் இவ்வளவு பாடு, இவ்வளவு அவமானங்கள், நிந்தைகள் நினைக்காத. காலங்கள் அப்படியே போகாது. என்னையும் அப்படிதான் நினைச்சாங்க. 18 வயசு வரைக்கும் செத்து போயிட்டு நினைச்சான். எனக்குள்ள இருக்க பிசாசை வர்றதுக்கு கஷாயத்தை வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா. கசப்பை குடித்தேன், உடலையே. வார்த்தையில் எனக்குள்ள இருந்த வல்லமைகள் வெளியே ஓடியது. அந்நிய வல்லமைகள் வெளியே ஓடியது. கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு நிறுத்தி வைத்திருக்கிறாரே.
அவருடைய பொருள்கள் நீ சம்பாதிப்பாய், நீ எடுத்துக்கொள்ளுவ. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நீ கட்டாத வீடு, நடாத நாற்று, தோண்டாத கிணறு உன் வசப்படும், உன் வசப்படும், உன் வசப்படும், உன் வசப்படும். இந்த எல்லைக்குள்ள இருக்கிற உங்கள் வசப்படும். நீங்க விரும்புனீங்கன்னா எடுத்துக்கலாம். ஆமா, என் வசப்படும், என் வசப்படும், என் வசப்படும். என் நிலம் ஆசீர்வதிக்கப்படும், என் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும், என் பூமி ஆசீர்வதிக்கப்படும், என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் புருஷன் ஆசீர்வதிக்கப்படுவான், என் மனைவி ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருக்குள் எழும்புவார்கள், எழும்புவார்கள், எழும்புவார்கள். ஆமென் சொல்லுங்க.